விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு வேலை அப்படின்னு பார்க்குறப்ப, இது நாள் வரைக்கும் நல்ல வேலை இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறேன் சார். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நெனச்ச வேலையா இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நெனச்ச வேலை கிடைக்கும். ஒரே ஆஃபீஸ்ல இருந்துட்டே இன்னொரு செக்டாருக்கு மாறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில் அடுத்த பணியிட சூழல் மாற்றம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, வெளியூர்களுக்கு போறது, வெளி மாநிலங்களுக்கு போறது, வெளிநாடுகளுக்கு போறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியாக இடச்சூழல் அப்படிங்கிற விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வேலை இடத்தில் இவங்களுக்கான ஊதியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இது நாள் வரைக்கும் ரொம்ப கம்மியானதா இருந்திருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்ச கிளையண்ட்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் பார்க்குறப்ப, வித் 0% ஹைக்குன்னு போட்டு குடுத்துருக்காங்க சார். புரமோஷன் வித் 0% ஹைக்குன்னு குடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நெறைய விருச்சிக ராசிக்காரங்க சொல்றாங்க. இதெல்லாம் அடுத்த கட்டங்கள்ல மாறுவதற்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வேலை சார்ந்த விஷயத்திலயும் வலுவா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம். வேல் பிடித்திருக்கக்கூடிய தெய்வமான முருகப்பெருமான இந்த வேலை சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபட்டாங்க அப்படின்னா, இன்னுமே சிறப்பான வேலைகளும், வேலை சார்ந்த விஷயங்களும் சரியா வரும். வொர்க் பாலிடிக்ஸ்ல மட்டும் தலையிடாதீங்க. யார் எது கேட்டாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படிங்கிற மாரி இருக்கிற இடம் தெரியாம வேலை இடத்துல இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இன்னுமே வேலை பார்க்கக்கூடிய சூழல் சுமூகமா இருக்கும் விருச்சிகத்துக்கு.